கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா. ஒரு நன்மையையும் விலக்கி வைக்க மாட்டார். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் அதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஆதியாகமம் 3:3. ஸ்திரியானவள் அந்த விருட்சத்தை பற்றி விவரிக்கையில் தேவன் அதை குறித்து சொன்னது போல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று கூறுவதற்கு பதிலாக தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சம் என்று கூறினாள். அந்த விருட்சம் அவளுடைய இருதயத்தின் இச்சையின் நடுவில் இருந்தபடியினாலேயே அவள் அதை குறித்து தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சம் என்று கூறுகிறாள் என்பது வெளிப்படை. தேவனுடைய மிகச் சிறந்தது தோட்டத்தின் நடுவில் இருந்தது என்பதையும் அதை அனுபவிப்பது அவளுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது என்பதையும் எடுத்துக்காட்ட வேண்டும் என்ற நோக்குடையவளாக அவள் அப்படி சொல்லியிருக்கக்கூடும். அதன் மூலம் அவள் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கேள்வி கேட்கிறவளாயிருந்தாள். பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட யாவும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் உட்பட மனிதனுடைய பிரயோஜனத்துக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தன என தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் அறிகிறோம். ஆனால் மனிதன் மற்றெல்லா விருட்சங்களின் கனியையும் முதலில் புசித்து போதிய பக்குவமடைந்த பின்னர் இந்த கனியையும் புசிக்க வேண்டியவனாயிருந்தான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று எபிரேயர் 5:14 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி பூரண வயதுள்ளவர்களுக்கே உரியதாய் இருந்தது என்பது மிக தெளிவாயிருக்கிறது. நம்முடைய ஆதி பெற்றோரான ஆதாமும் ஏவாளும் அதை ருசி பார்த்த போது அப்பூரண வயதை அவர்கள் அடைந்திருக்கவில்லை. தேவனுடைய வழிகளை நாம் பிழையாக விளங்கிக் கொள்ளாதிருப்போமாக, அல்லது நம் ஜீவியத்தை குறித்து அவரது திட்டத்தை நாம் சந்தேகிக்காதிருப்போமாக. நாம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு நம் நம்பிக்கையை தேவன் மேல் வைப்போமாக. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் யாதொரு நன்மையும் விலக்கி வைக்க மாட்டார் என்று சங்கீதம் 84:11 நாம் வாசிக்கிறோம். ஆமென்.